ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம சுதர்சன சக்கரத்து மேல இருக்கிற ஒரு மந்திரத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு இன்றைய நீதி கதைக்கு செல்வோம். ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹி தன்னோ சக்கர பிரச்சோதயாத். இந்த மந்திரத்திற்குண்டான விளக்கம் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுதர்சன சக்கரம் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு சக்கரத்து மேல இருக்கிற ஒரு மந்திரம் தான் இது. இந்த சுதர்சன சக்கரம் என்னது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா, இந்த சுதர்சன சக்கரம் தான் நம்ம விஷ்ணு கிட்ட இருக்கிற ஆயுதமாகவும் இருக்கு. அதாவது சங்கம் சக்கரம் இது ரெண்டுத்தையுமே வச்சிருக்காராம் நம்மளோட விஷ்ணு. இந்த சுதர்சன சக்கரத்தை யூஸ் பண்ணி தான் சிசுபாலன் அப்படிங்கிற ஒரு தீயவனை மகாபாரதத்துல அழித்தாராம் நம்ம கிருஷ்ணர். ஆனால் அப்பேற்பட்ட புகழ் உடைய இந்த விஷ்ணுவின் ஆயுதமாக இருக்கும் சுதர்சன சக்கரத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம் முதல் வரியில. ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமகி. அதாவது ஜுவாலம் அப்படின்னு சொன்னா நெருப்பு அப்படின்னு அர்த்தம். நெருப்பு, அக்னி எல்லாத்துக்குமே ஜுவாலம் அப்படின்னு தான் பெயர். மகாஜ்வாலம் அப்படின்னு சொன்னா நார்மலா நம்ம பார்க்குற அக்னியை விட பல்மடங்கு ரொம்ப ஆக்ரோஷமாக, உக்கிரமாக, ரொம்ப கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நெருப்பாக அந்த மாதிரி ஒரு அக்னியாக இருக்காம் நம்மளோட சுதர்சன சக்கரம். ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமகி தன்னோ சக்கர பிரச்சோதயாத். அதாவது சுதர்சன சக்கரம் தானே இது. அதனால அப்பேற்பட்ட மகிமை உள்ள விஷ்ணுவின் ஆயுதமாக இருந்து அதே நேரத்துல கொழுந்து விட்டு எரியும் அந்த நெருப்பை போல தீயை போல சொரூபத்தை கொண்டிருக்கும் இந்த சக்கரமான சுதர்சன சக்கரத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இன்னைக்கு நம்ம பணக்காரனின் பேராசை அப்படின்னு தலைப்புல நீதி கதையை பார்க்கலாம். இந்த பணக்காரனின் பேராசை அப்படிங்கிற தலைப்பை கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். பணக்காரர்கள் அப்படின்னு சொன்னா பல பேர் பணக்காரர்களை பேராசை பிடித்தவர்களாக தான் இருப்பாங்க. அதாவது சுயநலம் வாரியாக நம்ம சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயநலத்தோட இருக்கும் நபர்களாக தான் பணக்காரர்கள் இருப்பாங்க. அதே போல ஒரு சுயநலம் வாதியாக அதே நேரத்துல ஒரு கஞ்சனாகவும் இருக்காராம் இந்த கதையில வர ஒரு நபர். இந்த கதையில வர முக்கியமான ஒரே கதாபாத்திரம் நம்ம தலைப்புல பார்த்த மாதிரியே ஒரு பணக்காரன் தான். இந்த பணக்காரனுக்கு நிறைய காசு இருக்கு. பணம் ஏகப்பட்ட பணம் இருக்காம அவன் கிட்ட. அந்த பணத்தெல்லாம் எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம அங்கங்க வீடுகளை கட்டி வச்சிருக்காராம். அங்கங்க தோட்டங்கள் அமைத்து வச்சிருக்காராம். அவர் இருக்கிற ஊரு அவர் ஊருக்கு பக்கத்துல சுத்தப்புறமா இருக்கிற எல்லா ஊர்லயும் நிறைய பூங்காக்களை அமைத்து அதே நேரத்துல அவருக்கே ஒரு பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீடை கட்டி அங்க நிறைய காரு பங்களா எல்லாமே வச்சிருக்காராம் அவர். இந்த மாதிரி இவ்வளோ வச்சிருக்காரே சந்தோஷமாக தானே இருக்கணும் இவர் அப்படின்னு சொன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்காம். என்னன்னா இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த நபரோட இந்த பணக்காரனோட அந்த பேராசை சாந்தமாகவே இல்லையாம். அதனால இவ்வளோ இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு ஆசை வந்துட்டே இருக்காம் இவருக்கு. அதனால எல்லாமே இவர் ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஞாபகம் வருதாம். என்னன்னா அவர்கிட்ட ஏற்கனவே ஒரு 100 ஏக்கர் நிலம் இருந்ததாம். அந்த 100 ஏக்கர் நிலம் இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த 100 ஏக்கர் ஒரு நிலமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்குமோ. நம்மளுக்கு அது பெரிய விஷயமாக இருந்தாலும் அவருக்கு சின்ன விஷயமாக தான் இருந்துலாம். அதனால இந்த 100 ஏக்கர்லாம் எனக்கு பத்தாது, இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு, குழந்தைகள் விளையாடுற இடம் மாதிரி இருக்கு, இதெல்லாம் எனக்கு இந்த 100ஓட சேர்த்து இன்னொரு 90 ஆட் பண்ணி எனக்கு 1000 ஏக்கர் நிலங்கள் வேணும். இந்த நாட்டிலேயே இந்தியாலேயே நான் தான் பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னு ஆசை வந்துடாம் இவருக்கு. இந்த மாதிரி நாட்டிலேயே பணக்காரனா இருக்கணும்னு நினைத்து இந்த 100 ஏக்கரை 1000 ஏக்கர் ஆக்கணும்னு ஒரு லட்சியத்தோட இருந்தாராம் இவர். இதுக்கப்புறம் கதை மேலும் எப்படி நகர்றது, இந்த 100 ஏக்கரை 1000 ஏக்கரா ஆக்கணுங்கிற இவரோட கனவை நிறைவேற்றுறதுக்காக இவர் என்னென்ன செஞ்சார் நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.